ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாலேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு 4-5 வருடம் ஆன ஒரு சூப்பரான ஒரு அரண்மனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் இன்றைக்கி நம்ம ப்ரமோட் பண்ணியிருக்கோம். பார்க்குறீங்க, நல்ல ஒரு அருமையான வீடுங்க. அதாவது இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா, நாகர்கோவில் அடுத்து பார்வதிபுரத்துக்கு அடுத்தால தான் நமக்கு இந்த கிறிஸ்டோபர் காலனின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குங்க. அதாவது பாறைபுரம் மேம்பாலத்துலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குது. பார்க்குறீங்க, வீட்டோட ஃப்ரண்டில் கார் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் 2 கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல கார் பார்க்கிங் வசதி இருக்குது. அதே போல் வீடை வந்து நமக்கு 4 பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஹாலை தான் பார்க்குறீங்க. ஹாலும் நல்ல லெங்க்த்தாக பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் நமக்கு இந்த ஹாலில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த ஹால்லே பார்த்திங்கன்னா காமனாட்டே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லே நமக்கு காமனாக ஒரு பாத்ரூமும் இருக்குது. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கமும் ஜன்னல் வசதிகள்லாம் வச்சு, அதே போல் செல்ஃபு காரியங்கள் எல்லாமே இருக்குது. இது காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம் தான் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனை தான் பார்க்குறீங்க. கிச்சனும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குதுங்க. அதாவது கிச்சன்லேயே நமக்கு டைனிங் டேபிளும் போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல வசதியாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் வீட்டோட பேக்லேயும் பரிமாற மாதிரி ஒரு சின்ன இட வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு தெற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியோடு தான் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பெட்ரூம் இருக்குங்க. 5 பெட்ரூம் கொடுத்து தான் இந்த வீடை வந்து நமக்கு தெற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் வீடை நல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காக கட்டின ஒரு அழகான வீடை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம் பார்த்திங்கன்னா 3 பெட்ரூமே நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட் சிட் அவுட் பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் சிட் அவுட்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக மாடலாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஈவினிங் டைமெல்லாம் நம்ம சும்மா இதில் வந்து இருந்துட்டு சாயை குடிச்சிட்டு அப்படியே வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையை ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு இருக்குது. அதே போல் நமக்கு பக்கத்துலேயும் ஏராளமான வீடுகளும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வீட்டில் வந்து நம்ம இங்கே இருக்கணும் வாங்கினா கூட நீங்கள் தாராளமாக வந்து இருந்துக்கலாம், பயப்பட தேவையே கிடையாது. பக்கத்துலலாம் ஏராளமான வீடுகளும் இருக்குது. கிறிஸ்டோபர் காலனின்னா கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே தெரியும். இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா, ஒரு சென்ட்டுக்கு இங்கே என்ன விலை இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா கிறிஸ்டோபர் காலனியில் என்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு 17 லட்ச ரூபா சொல்லுவாங்க. அதில் இருந்து நமக்கு கொஞ்சம் உள்ளே வர்றதுனால அதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணி சென்டோட வேல்யூ இருக்குது. அதாவது 15 சென்ட்டுக்கு இந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா 13-14 லட்ச ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 3.25 சென்ட் இருக்குது. 3.25 சென்டில் தான் 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு தெற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 85 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. இதையும் நம்ம பேசி உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். அதாவது நீங்கள் ரோட்டில் பஸ்ஸு போகிறத பார்க்குறீங்க. அதாவது இது பார்வதிபுரம் மேம்பாலத்தில் போகக்கூடிய பஸ்ஸை தான் நம்ம அதை ஜூம் பண்ணி எடுத்துருக்குறோம். வீடியோவில் பார்க்குறீங்க, பக்கத்துலலாம் இருக்குது. இது வந்து தொடர்ச்சி மலை. அதாவது நீங்கள் மாடிகள்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட அரண்மனை போல் இருக்கக்கூடிய வீடு, அதாவது உங்களில் யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுடைய இடமா இருந்தாலும் வீடாக இருந்தாலும் சேலாகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சஃபாலேண்ட் ப்ரொமோட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் இந்த வீடு உங்களில் யாருக்காவது உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது தேவை இருந்தால்
ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.